2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு டிசம்பர் 14 தேதி முதல் விநியோகிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு டிசம்பர் 14 முதல் விநியோகிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன். சார் வணக்கம். வணக்கம் சார், அன்புமணி தரப்புல விருப்ப மனு அளிச்சிட்டு இருக்காங்க, சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு. அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? பொதுவா விருப்ப மனு கால்ஃபார் பண்றது ஒரு சாதாரண இயல்பான ஒரு நடவடிக்கை. அது எப்போதும் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி ஒருவேளை கூட்டணியில பேரம் பேசி அந்த தொகுதியை நமக்கு கிடைச்சா அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில எத்தனை பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்களோ அதுல யாரை நம்ம போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கட்சியை எப்போதுமே கால்ஃபார் பண்ணுவாங்க. இந்த விருப்ப மனுக்கும் கூட்டணிக்கு எந்த தொடரும் இல்லை. கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அதே போல கூட்டணியில எத்தனை தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் அப்புறம். அதுக்கு முன்னால அவங்க ரெகுலரா குறிவைக்கிற தொகுதிகள்ல இருந்து விருப்ப மனுக்களை வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி வாங்கி வச்சுக்கிட்டா தான் தனக்கு கிடைக்கிற தொகுதியில இன்னொரு போட்டியிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால இது தேர்தலை ஒட்டி நடக்கிற ஒரு சாதாரண நடைமுறை. இதே போலதான் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரு. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, ஜனவரி வரப்போகுது. அதனால இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதனால இது சாதாரண நடைமுறை, அவ்வளவுதான். இப்ப ரீசன்ட் டேஸ் ஒன்னு பார்க்கலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால அன்புமணி தரப்பை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வந்தார்கள். அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சார், அதே போல ராமதாஸ் தரப்புல எப்போது தேர்தலுக்கான விருப்ப மனு அளிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, அவர் என்ன பண்ண போறான்னு ஒன்னும் புரியலையே. என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, இருக்கிற இந்த ரெண்டு ஃபேக்ஷன்ஸ்க்கு இடையில பிரச்சனை இருந்தாலும் இல்ல உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அன்புமணி தலைமையிலானது. 2026 ஆகஸ்ட் வரைக்கும் அவர் என்னுடைய தலைவராக நீடிப்பார் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதனால அந்த கட்சியினுடைய பெயர், சின்ன மாம்பழம் எல்லாமே அன்புமணியோட தான் இருக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கூறிவிட்டது. இப்ப இதை எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்படியே ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்கன்னா நாங்க அந்த மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைப்போம், அதை தவிர்த்து எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி முடக்கி வச்சா ரெண்டு பேருக்குமே நஷ்டம். பெரியவர் ராமதாசும் ஒன்னும் ஜெயிக்க முடியாது, அவருடைய மகனும் ஜெயிக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி உள்ளுக்குள்ள வந்தாகணும், ஏதோ ஒரு இதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள வந்தாகணும். அப்படி இல்லைன்னா ராமதாஸ்னால மட்டும் என்ன அள்ளி கட்ட முடியும், என்ன சாதிக்க முடியும்? அவங்களுக்கு இருக்கிறது மொத்த வாக்குகள்ல ஒரு 5% வாக்கு. அதுலயே இவங்க ரெண்டு பட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன வாக்கு கிடைக்கும்? ரெண்டு பேருமே ஒண்ணும் இல்லாம போவாங்க. அதனால ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கிளியரா இருக்கு. என்னன்னா, அன்புமணி தலைமையிலான அந்த பிரிவு என்டிஏவுடன் இருக்கும், தமிழக என்டிஏல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உறுதி. ராமதாஸ் எந்த பக்கம் போவார்ங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ராமதாஸும் அநேகமா என்டிஏக்குள்ள வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பிஜேபி சைட்ல இருந்து அவருக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. என்ன அப்படின்னா, தந்தையும் மகனுமாகிய நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, அது உங்களுக்குள்ள நீங்க என்னைக்காவது ஒரு நாள் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்டிஏல இருக்க பாருங்க. ஏன்னா நீங்க எதிரும் புதிருமா வெவ்வேறு ஆப்போசிட் கேம்ப்ல ஆப்போசிட் கூட்டணியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த வாக்குகள் சிதறும், பிஎம்கேக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறும். அப்படி சிதறினா உங்களுக்கு லாபம் இல்லை, அவருக்கும் லாபம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன அடிச்சுட்டாலும் நீங்க ரெண்டு பேருமே கூட்டணிக்குள்ள வந்துருங்க. இப்போ ஒட்டு மொத்தமா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில இடம்பெற்றால் என்ன தொகுதி கொடுப்பாங்களோ அதை ஒதுக்கிடலாம். ஒதுக்கினதுக்கு அப்புறம் பிஎம்கேக்குள்ள உங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கணுமோ அதை பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ பிஜேபி மேலிடம் தந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அது நல்ல அறிவுரை.
அந்த அறிவுரையை கேட்டால் ராமதாசுக்கும் நல்லது, அன்புமணிக்கும் நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.